என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க 2026 யாருக்கு ஓட்டு போட? பாஸ், உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை, என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். பல லட்சக்கணக்கான இளைஞர்களை குடிகாரங்களை ஆக்குற டாஸ்மார்க்கை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஆளுக்கு ஓட்டு போடுங்க. சரியா? வேலை இல்லாமல் ரோடாக சுற்றிக்கிட்டு இருக்கான், ஒரு 50-60 ஃபேக்ட்ரிஸை ஓப்பன் பண்ணி கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவனுக்கு ஓட்டு போடுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலாக இப்போ இருக்க அரசியல்வாதிக்கேவும் உடம்பு சரியில்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு அதோட ஃபெசிலிட்டியை கூட்டுறேன் அப்படின்னு சொல்கிற ஆளுக்கு ஓட்டு போடுங்க. நிலாவில் போய் தண்ணி இருக்கான்னு பல கோடி செலவு பண்ணி தேடிட்டு இருக்காங்க. நம்ம உள்ளூரில் சுதந்திரம் வாங்கி இம்பிட்டு நாள் ஆச்சு, இன்னமும் தண்ணி வராத, சாலை வசதிகள் இல்லாத கிராமங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அடிப்படை வசதிகளை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிற தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ப்ரைவேட் ஸ்கூலுக்கு சம்பாதிக்கிற காசை பூரா கட்டி இன்னமும் ஏழை ஆகிக்கிட்டு இருக்க மக்களுக்கு மத்தியில் சிபிஎஸ்சிக்கு, ப்ரைவேட் சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலாக இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலை உருவாக்குறோன்னு சொல்கிற அரசியல்வாதிக்கு ஓட்டு போடுங்க. சரிங்களா? நெல் குமிச்சு வச்சு மலையில் தண்ணியில் அரிச்சிட்டு போய் முளைக்குது, அதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு விவசாயிகளை காப்பாற்றுறோம். புரியுதுங்களா? தூர்வாரி நீர் வளத்தை தேக்குறோம், பாலங்கள் கட்டி போக்குவரத்தை உருவாக்குறோம். இந்த மாதிரி மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய நல்ல திட்டங்களை கொண்டு வர தலைவர்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க. சரிங்களா? எவ்வளையோ முதியவர்கள் இருக்காங்க, அலையிறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸுகளுக்கு அலையிறாங்க, மதிக்கவே மாட்றாங்க. புரியுதுங்களா? கவர்மெண்ட் ஆஃபீஸில் மக்களுக்கு தான் முன்னுரிமை, மக்கள்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும்னு அத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கும் கிளாஸ் எடுத்து ஒரு மக்களுக்காக ஒரு ஆட்சியை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிற ஆளை நீங்கள் தேர்ந்தெடுங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டில். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் இந்தியாவில் ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு கிராமத்தில், ஒரு டீ கடையில் பேப்பர் படிக்கிற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்றது தெரியும். அதே மாதிரி தான் இந்த அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு முன்னால் இருந்த கட்சிகள், இனி வர கட்சிகள் யாருமே நான் சொன்ன எதையுமே செஞ்சு தர மாட்டாங்க. என்னன்னா, அரசியல்வாதிகளும் கார்ப்பரேட் கம்பெனியும் ஒன்று. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தன்னுடைய வாடிக்கையாளர்களை எப்படி ஈர்த்து அவங்கக்கிட்ட பொருளை சேல்ஸ் பண்ணணுன்றது கார்ப்பரேட் கம்பெனிக்கு தெரியும். அரசியல்வாதிகளுக்கு அன்றைய நிலைமைக்கு மக்களை எப்படி கவரணும், எப்படி ஓட்டு வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நல்லது செய்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. ஸோ நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்.